ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெண்டர் கோகனட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை எல்லாம் நன்மைக்கே. ஒரு ஊரில் ஒரு வயசானவர் வாழ்ந்துட்டு வந்தார். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் நிலம் இருக்குது. 2 பேரும் அதில் விவசாயம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு குதிரை இருக்குது. அந்த குதிரை அவங்களுடைய விவசாய வேலைகளை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த குதிரை பார்த்திங்கன்னா இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு அதுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த குதிரையை அவங்க வச்சுருக்காங்க. என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் திடீர்னு அந்த குதிரை காணாமல் போயிடுது. அந்த ஊர் மக்கள்லாம் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு அந்த வயசானவர்கிட்ட என்ன இப்படி ஆகிடுச்சு, இவனோட குதிரை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்குறப்ப அந்த வயசானவர் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க எல்லாரும், ஏன்னா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க மகன் அந்த குதிரையை தேடிட்டு போகிறாரு. அப்போ ஒரு இடத்துல ஒரு மலையோரமாக அந்த குதிரையும் அதோடு சேர்ந்து ஒரு காட்டு குதிரையும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அது 2த்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன தொலைஞ்ச ஒரு குதிரை போய் இப்போ 2 குதிரையாக வந்திருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் அந்த வயசானவர் சொல்கிறாரு எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க காட்டில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த குதிரை அதோட வேலைகளை செஞ்சிட்ருக்கு. அந்த இன்னொரு காட்டு குதிரையை இந்த வயலில் வேலை பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறதுக்கு அவங்க பையன் அந்த குதிரையை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. போகிற வழியில் என்ன ஆயிடுதுன்னா, அது காட்டு குதிரைங்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவரோட மகன் கீழே விழுந்து அவருக்கு கால் உடைஞ்சிருது. இந்த நிலமையில் ஊர் மக்கள் அவரோட மகனை பார்க்க வராங்க. பார்த்துட்டு பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன உன் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு, கால் அடிபட்டுருச்சு அப்படிங்கிறப்ப அப்பையும் அந்த பெரியவர் சொல்கிற ஒரே வார்த்தை எல்லாம் நன்மைக்கே. இதை கேட்டுட்டு ஊர் மக்கள், என்ன இவர் எப்போ வந்தாலும் இந்த ஒரே இதை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா, அந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு போர் அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த நாட்டு மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போருக்கு நம்மளுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க, அதனால் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் இந்த போரில் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாரு. அதனால் அந்த போரில் கலந்துக்கிறதுக்காக அந்த நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் அங்கே இருக்கிற அதிகாரிகள் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த தாத்தா வீட்டில் அவங்க பையனை பார்த்துட்டு அவருக்கு கால் உடைஞ்சதுனால அவரை கூட்டிகிட்டு போகாமே விட்டுடுறாங்க. அப்போ அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க, பரவாயில்ல, எங்களோட பசங்கள்லாம் அந்த போருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, போரில் என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது, போருக்கு போகாமல் அவரோட கால் அடிபட்டதுனால வீட்டிலையே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, பரவாயில்ல, நீ கொடுத்து வச்சுவேன், உன் மகன் உன்னோடையே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டும் அவர் சொல்கிறது எல்லாம் நன்மைக்கே. அந்த மாதிரி கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வாழ்க்கையில் எல்லா செயலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடத்துவார். அது நம்மளுடைய நம்பிக்கை, கடவுளாக இருக்கலாம், இயற்கையாக இருக்கலாம், நம்ம நம்புகிற ஒரு சக்தியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளோட நன்மைக்காக தான் ஒன்று நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மன அமைதியும் நிம்மதியும் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாம் நன்மைக்கே. இந்த வீடியோவை பிடிச்சிருக்கவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.